வணக்கம். தமிழ்நாட்டு அரசியல்ல இப்போ ஒரு புது அத்தியாயம் ஆரம்பிச்சிருக்கு. கோடிக்கணக்கான ரசிகர்களோட தளபதி நடிகர் விஜய் இப்போ நேரடியா அரசியல் களத்துல இறங்கிட்டாரு. சினிமால சூப்பர் ஸ்டாரா இருந்தவரு தமிழ்நாட்டோட அடுத்த முதலமைச்சரா ஆவாரா? வாங்க இந்த புது அரசியல் என்ட்ரிய பத்தி கொஞ்சம் டீப்பா அனலைஸ் பண்ணலாம். இப்போ எல்லார்கிட்டயும் இருக்கிற ஒரே கேள்வி இதுதான். 2026 எலெக்ஷன்ல விஜயால ஒரு பெரிய அரசியல் சக்தியா வர முடியுமா? அவரோட இந்த ஸ்டார் வேல்யூ, இந்த ஃபேன் பேஸ் இதெல்லாம் ஓட்டா மாறுமா? ஓகே, இந்த 2026 கேள்விக்கு பதில் தேடுறதுக்கு முன்னாடி இப்போ களத்துல இறங்கி இருக்கிற இந்த புது பிளேயர் யாருன்னு முதல்ல பார்த்துடலாம். பல வருஷமா இருந்த ஒரு பெரிய சஸ்பென்ஸ்க்கு இப்போ ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டாரு விஜய். அவரோட அரசியல் கட்சியை அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. இது தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ்ல ஒரு புது கேம்னே சொல்லலாம். கட்சியோட பேரு தமிழக வெற்றி கழகம், ஷார்ட்டா தவக. அவங்களோட மெயின் கொள்கைகளா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நல்லாட்சி, சமூக நீதி, அப்புறம் மக்கள் நலன் தான் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அவங்க கட்சியோட அஃபிஷியல் அஜெண்டா. சரி, வரப்போற 2026 எலெக்ஷன் ஏன் இவ்வளவு முக்கியம்? ஏன்னா தமிழ்நாட்டுல ஒரு பெரிய சேஞ்ச் வேணும்னு மக்கள் நினைக்கிறாங்க. குறிப்பா யூத்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் வோட்டர்ஸ் கிட்ட இந்த எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு. சரியா இந்த நேரத்துல தான் விஜயோட அரசியல் என்ட்ரி இன்னும் பெரிய கவனத்தை இருக்குது. ஓகே, அடுத்த கேள்வி என்னன்னா, விஜயோட இந்த என்ட்ரி ஏன் இவ்ளோ பெரிய பஸ்ஸை கிரியேட் பண்ணுது? அவரை ஒரு ஸ்ட்ராங்கான கண்டென்டரா மாத்துற விஷயம் என்ன? அப்போ விஜயோட பலம் என்னன்னு பார்க்கலாமா? 1, தமிழ்நாடு முழுக்க அவருக்கு இருக்கிற இந்த மேசிவ் ஃபேன் பேஸ். 2வது, யூத் வோட்டர்ஸ் கூட அவருக்கு இருக்கிற கனெக்ட். 3வது, இதுவரைக்கும் பெருசா எந்த கான்ட்ரவர்சினையும் சிக்காத ஒரு கிளீன் இமேஜ். 4வதா, பல வருஷமா அவரோட படங்கள்ல சோஷியல் மெசேஜஸை பேசி அதுக்கான ஒரு கிரவுண்ட் ஒர்க்கா அவரே பண்ணி வச்சிருக்காரு. இது எல்லாமே சேர்ந்து அவருக்கு ஒரு செம்ம ஸ்டார்டிங் கொடுத்துருக்கு. ஆனா இந்த ஸ்டார் பவர் மட்டுமே ஜெயிக்க போதுமா? நிச்சயமா இல்ல. ஏன்னா பாலிடிக்ஸ்ங்கிறது ஒரு டோட்டலி டிஃப்ரெண்ட் பால் கேம். அப்போ இங்க அவர் பேஸ் பண்ண வேண்டிய சேலஞ்சஸ் என்னென்ன? ஆமா, இந்த ஒரு லைன் தான் இங்க முக்கியமான பாயிண்டே. சினிமால ஒர்க் அவுட் ஆன ஃபார்முலா அரசியலையும் ஜெயிக்குமா? இதுதான் இப்போ இருக்கிற $1 மில்லியன் கொஸ்டின். சினிமா ஸ்டார்டமுக்கும் பொலிட்டிக்கல் ரியாலிட்டிக்கும் என்ன வித்தியாசம்னு பாருங்க. ஃபேன்ஸ் இருந்தா படத்தை ஹிட் ஆக்கிடலாம். ஆனா எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னா பூத் லெவல் வரைக்கும் ஸ்ட்ராங்கான ஒரு கட்சி அமைப்பு வேணும். ஒரு கிளீன் இமேஜ் ஸ்டார் வேல்யூக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஆனா அரசியல்ல கிராஸ் ரூட்ல இருந்து லீடர்ஸ் வரணும். பாப்புலாரிட்டி ஒரு ஸ்டார்ட் கொடுக்கும், அவ்வளவுதான். ஆனா ஒரு ஸ்டேட்டை வழி நடத்தணும்னா தெளிவான பாலிசிஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு டீம்னு நிறைய விஷயம் வேணும். இதுதான் அவர் தாண்டி போக வேண்டிய ஒரு பெரிய பாலம். அப்போ தவக ஒரு உண்மையான அரசியல் சக்தியா மாற என்னெல்லாம் பண்ணணும்? அவங்களுக்கு முன்னாடி 4 முக்கியமான ஸ்டெப்ஸ் இருக்கு. 1, கட்சி அமைப்பை அடிமட்டம் வரைக்கும் ஸ்ட்ராங்கா உருவாக்கணும். 2, எலெக்ஷனுக்கான ஒரு தெளிவான ஸ்ட்ராட்டஜி வேணும். 3, சரியான அரசியல் கூட்டணிகளை ஃபார்ம் பண்ணணும். 4வது, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், தங்களோட ஃபேன்ஸ் தாண்டி பொதுமக்களோட நம்பிக்கையை ஜெயிக்கணும். சரி, இப்போ இந்த டிஸ்கஷனோட முக்கியமான பாயிண்ட்டுக்கு வரலாம். அதாவது ஃபேன்ஸை வோட்டர்ஸா மாத்த முடியுமா? இதுதான் விஜயோட அரசியல் பயணத்தையே முடிவு பண்ண போற கேள்வி. அரசியல்ல ஜெயிக்கிறதுங்கிறது ஒரு T20 மேட்ச் மாதிரி இல்ல, அது ஒரு டெஸ்ட் மேட்ச். மக்களோட நம்பிக்கையை ஜெயிக்கிறது ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ். ஏன்னா கடைசியில டெமோக்ரஸியோட எஜமானர்கள் மக்கள் தான். யார் ஆட்சிக்கு வரணும்னு அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. திரும்பவும் அதே $1 மில்லியன் கேள்விக்கு வரும். ஒருத்தரோட மிகப்பெரிய பாப்புலாரிட்டியை ஒரு உண்மையான அரசியல் சக்தியா மாத்த முடியுமா? இதுதான் விஜய்க்கு முன்னாடி நிக்கிற ஒரு இமயமலை மாதிரி பெரிய சேலஞ்ச். ஏன்னா பாலிடிக்ஸ்ங்கிறது வெறும் பாப்புலாரிட்டியை மட்டும் வச்சு பண்றதில்ல. அதுக்கு ஒரு லாங் டேர்ம் விஷன் வேணும். மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற உண்மையான கமிட்மெண்ட் வேணும். பாலிசிஸ்ல ஒரு கன்சிஸ்டன்சி வேணும். இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் அரசியல்ல ஜெயிக்க முடியும். ஸோ 2026 எலெக்ஷன் தான் தவைகவுக்கும் தளபதி விஜய்க்கும் ஒரு ஃபைனல் டெஸ்ட் மாதிரி. என்ன நடக்குதுன்னு காலம்தான் பதில் சொல்லணும். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனா ஒரு கேள்வி, தமிழ்நாடு ஒரு புது அரசியல் மாற்றத்துக்கு ரெடி ஆகிடுச்சா, இல்ல இதுவும் ஒரு சீசனல் ட்ரெண்ட் மாதிரி வந்துட்டு போயிடுமா? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?